நடிகர்கள் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா ஜாமீன் மனுவானது நாளை உத்தரவுப்பட இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். நாளை அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படலாமா? இந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க சுரேஷ். வணக்கம். போதைப் பொருள் வழக்கில் கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோர் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுக்கள் நீதிபதி நிர்மல்குமார் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஸ்ரீகாந்த் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக இந்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள முதல் எதிரியான பிரதீப் குமார் என்பவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமிருந்து போதைப் பொருள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என்று வாதிட்டார். தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் போலீசார் அனுப்பிய சம்மனை ஏற்று விசாரணைக்கு ஆஜரான நிலையில வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட தகவல் மட்டுமே தெரிவிக்கப்பட்டதை தவிர கைதுக்கான காரணங்கள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. அவரிடம் நடத்திய மருத்துவ பரிசோதனையில் கூட அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியது நிரூபிக்கப்படவில்லை என்று வாதிட்டார். இதையடுத்து இருவரும் எவ்வளவு போதைப் பொருட்களை வாங்கினார்கள் என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அரசரப்பு வழக்கறிஞர் ஏற்கனவே கொலை முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுக முன்னாள் நிர்வாகியான பிரசாத்திடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில அவரிடம் பெற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில முதல் எதிரி பிரவீன்குமார் கைது செய்யப்பட்டதாகவும் அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில ஸ்ரீகாந்த் கடந்த ஜூன் 23ஆம் தேதியும் கிருஷ்ணா 26ஆம் தேதியும் கைது செய்யப்பட்டார்கள் என்று தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட ஸ்ரீகாந்த் தரப்பு வழக்கறிஞர் வீட்டில் குழந்தையுடன் விளையாடி கொண்டிருந்த போது காவல்துறையினர் ஸ்ரீகாந்தை கைது செய்திருப்பதாக தெரிவித்தார். இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்ததை அடுத்து ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவின் ஜாமீன் மனுக்கள் மீது நாளை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி நிர்மல்குமார் அறிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.